கடவுளே, சந்தோஷ் நல்லபடியா இருக்கணும். எங்க காதல்ல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. கடவுளே, எப்படியாவது சந்தோஷ் என் கூட சேர்த்து வச்சுடு. எனக்கு சந்தோஷ் மட்டும் போதும், வேற எதுவும் வேண்டாம். சாமி, செல்வி எனக்கு கிடைக்கணும். சந்தோஷ், இன்னைக்கு என்ன வேணும்? எப்பவும் போலதான். எது? அந்த கெலாக்ஸும் கேழ்வரகு பிஸ்கெட்டுமா? எக்ஸாக்ட்லி. யாரும் பங்கு கேட்டக்கூடாதுன்னு இப்படி ஒரு டெக்னிக்கா, இல்ல இதுவே ஒரு பாலிசியா வச்சிருக்கியா? சேச்சே, நான் ஸ்ட்ரிக்டான டயட்ல இருக்கேன். நிலைமைய பாத்தியாடா? நாம என்னன்னா செம்ம டைட்ல இருக்கோம், இவன் என்னன்னா டயட்ல இருக்கானாமா. எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானடா. பசியில இருந்தா சோறு கிடைக்காது, சோறு கிடைச்சா பசியே இருக்காது. இப்போ எதுக்கு புலம்புறீங்க? கேன்டீன் போய் எது வேணா சாப்பிடுங்க, பில்லை நான் கொடுத்துட்றேன். அது சந்தோஷ், அந்த புதுமை துளிகள் பிரெய்லி கேட்டனே கொண்டு வந்தீங்களா? கொண்டு வந்திருக்கேன். பசிக்குது, சாப்பிட போலாமா? ஏய், இன்னைக்கு நீ என்னடி கொண்டு வந்திருக்க? மொச்சையும் கத்திரிக்காவும் போட்டு காரமா கருவாட்டு குழம்பு. எவடியவ நடு கிளாஸ்ல வாந்தி எடுக்கிறது? கருமோ, அது எப்படிதான் சாப்பிடுறாங்களோ, நினைச்சாலே கொமட்டுது. வாழ்க்கையில நீ கருவாடு சாப்பிட்டு பாத்திருக்கியா? எங்க வீட்ல அத எலி பிடிக்கத யூஸ் பண்ணுவோம், அதுவும் கிளவ்ஸ் போட்டு லெஃப்ட் ஹேண்ட்ல. என்கிட்ட சொன்ன மாதிரி வெள்ளனா சொல்லிடாத, கொன்னே போட்டுருவாங்க. இட்லியும் கருவாட்டு குழம்பும் தான் எம்ஜிஆர் சாரோட ஃபேவரட் ஃபுட்டு, தெரியுமா உனக்கு? நிஜமாவா? வாய பொழக்காத. வேற எந்தெந்த விஐபிக்கெல்லாம் இது ஃபேவரட் ஃபுட்டுன்னு ஒரு லிஸ்ட் போட்டு சொல்றேன். ஃபாலோ மீ. சாரி. பரவாயில்ல. சாரிங்க. பரவாயில்ல பரவாயில்ல. சாரிங்க. பரவாயில்ல பரவாயில்ல. சந்தோஷ். செல்வி, என்ன இது? எது? உங்க ட்ரெஸ். ஓ, அதுவா? பரவாயில்லைங்க, சும்மா தட்டி விட்டா சரியாயிடும். நான் கூட ஏதோ சட்னி சாம்பார்னு பயந்துட்டேன். சக்கரை தானே? அது இல்ல சந்தோஷ். வேற என்ன? உங்க ட்ரெஸ் கிழிஞ்சிருக்கு. என்னது? ஐயோ, இத சத்தமா வேற சொல்லணுமா? உங்க பேண்ட் கிழிஞ்சிருக்கு. இதுவா? இதுவாவா? அது கிழிஞ்சிருக்குன்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? தெரியுமே. கஷ்டம் எல்லாருக்கும் தான் வரும், ஆனா அது எல்லாருக்கும் தெரியணும்னு அவசியம் கிடையாது. என்ன? உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு செல்வி. எவ்வளவு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு இருக்கேன், இப்ப இந்த பாராட்டு தேவையா? சாரி. இத பத்தி பேசி நான் இன்னும் உங்களை கஷ்டப்படுத்த விரும்பல, ஆனா நான் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன ஹெல்ப் பண்ண போறீங்க? என் ஃப்ரெண்டோட தம்பி ஒருத்தன் இன்ஸ்டால்மெண்ட்ல துணி வியாபாரம் பண்றான். மாசத்துக்கு 100 ரூபாய் கொடுத்தா ஒரு பேண்ட் 2 ஷர்ட் தருவான். அத வாங்கி கொடுத்தா நீங்க போட்டுப்பீங்கல்ல? என்ன சிரிக்கிறீங்க? என்ன, என் மேல உங்களுக்கு நம்பிக்கை வரலையா? இது நக்கல் சிரிப்பு இல்ல, ஆனந்த கண்ணீர் மாதிரி ஆனந்த சிரிப்பு. சந்தோஷத்துல தானா வருது. உங்க ஆனந்த சிரிப்பெல்லாம் இருக்கட்டும், இன்னொரு முக்கியமான விஷயம். என்னது? நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது, நமக்குள்ளேயே இருக்கட்டும். ஓகேவா? ஓகேங்க. வரேன். தேங்க்ஸ். பாம்பு விட்டு பரபரப்ப கூட்டுவா, எங்க பக்கம் வந்தா பொண்ணுங்களை ஓட்டுவா, ராங்கு பண்ணி ரவுசு விட்டு பேசுவா.
எங்க குறுப்பு மேல வெறுப்பு யாரும் வச்சு விட கூடாது. இது சிரிப்பு இல்ல சிறப்பு, இத தப்பு இன்னும் தவற சொன்னா ஆகாது. பாம்பு விட்டு பரபரப்ப கூட்டுவான், எங்க பக்கம் வந்தா பொண்ணுங்களை ஓட்டுவான். ராங்கு பண்ணி நிறுத்து. டேய், யாரா அது? சத்தம் இல்லாமல் வருதுன்னா ஒன்று பூனையாக இருக்கணும், இல்லை கேனையா இருக்கணும். வந்தது நாம தான் தெரியறதுக்குள்ள எஸ்கேப் ஆயிடலாம். டேய் நில்லுங்கடா. அது எப்படா எஸ்ல ஆரம்பிக்கிற பேர் வச்சு எல்லாம் எஸ்கேப் ஆகிற பாட்டிங்களாவே இருக்கிறீங்க. சூப்பர் தல, சூப்பர் தல. அது இல்லப்பா, சும்மா தான் நாங்க இந்த பக்கமா வந்தோம். நீங்க வந்தீங்க சரி, எங்களை பார்த்தீங்களா இல்லையா? அது உங்களை டிஸ்டர்ப் பண்ண வானான்னு தான். டேய் செட்டப்பு, உண்மையை சொல்லு, எங்களை வேவ் பக்கம் தானே வந்தீங்க? சேச்சே, நாங்க எதுக்குப்பா உங்களை போய்? உன் நடிப்பெல்லாம் வேற யாருக்கிட்ட வச்சுக்க, கதிர் கேங் கிட்ட காட்டின என்ன ஆகும் தெரியல. தெரியும்பா. அப்புறம் எந்த தைரியத்திலடா வேவ் பார்க்க வந்தீங்க? ஐயோ, அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா, நாங்கள் யதார்த்தமாக தான் இந்த பக்கம் வந்தோம். என்ன சங்கர், சந்தானம், கொஞ்ச நாள் இந்த இன்ஸ்டியூட்டில் எங்கள் அட்டண்டன்ஸ் இல்லாதனால உங்களுக்கெல்லாம் பயம் விட்டு போச்சா? மறுபடியும் காட்டணுமா என்ன? ஐயோ வேணாம்ப்பா, எதுக்கு இப்போ ஒன்றும் இல்லாததுக்கு போய் இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? டேய், இந்த மோப்பனாய் வேலை ஏதோ நிறுத்துங்க, இல்லை உன் எலும்பை பிரித்து அவனுக்கும், அவன் எலும்பை பிரித்து உனக்கும் போட்டுருவேன். ஜாக்கிரதை. கதிரு சொன்னா கேளுப்பா, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. டேய், நீங்கள் சொல்லனாலும் எங்களுக்கு தெரியும்டா. சஸ்பெண்ட் ஆன டெரர் டீமு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இன்ஸ்டியூட் வந்திருக்கோம். அவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன பிளான் பண்ணுறாங்கன்னு அந்த மேனேஜ்மெண்ட் டீமு உங்களை துப்பறிஞ்சு வர சொல்லியிருக்கோம். நீங்களும் துப்பு இல்லாமல் வெக்கங்கெட்டு போய் வந்திருக்கீங்க, அதானே? நீங்கள் எங்களை எவ்வளோ வேணாலும் டேமேஜ் பண்ணுங்க, ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. அப்போ அவங்க போடுற பொறைக்கும் எலும்பு துண்டுக்கும் ஆசைப்பட்டு நம்மளை கேவலமா வேவு பார்க்கறது சரிங்கிற? மரியாதையா உண்மையை ஒத்துக்கிட்டா ரொம்ப டேமேஜ் இல்லாம போகலாம். இல்லப்பா சொல்லிடுறோம், நீ நினைச்சுதான். ஆனா வேவு பார்க்கலாம் வரல, சும்மா அப்பப்ப லேசா பாத்துக்க சொன்னாங்க, அதான். பாரா டேய், இந்த இன்ஸ்டியூட்டில் உன் வேலை என்ன? செக்யூரிட்டி. அப்போ கதவை திறந்து ஒரு வேலையை மட்டும்தான் பார்க்கணும். டேய் சந்தானம், உன் வேலை என்ன? தோட்டக்காரன். அப்போ நீ செடிங்களுக்கு தண்ணி ஊற்றுற வேலையை மட்டும்தான் பார்க்கணும். அதை விட்டுட்டு எங்களை வேவ் பார்க்கணுன்னு வந்தீங்க, தூங்கும்போது நெஞ்சு மேலே பாம்பு ஏறி படம் எடுத்து நிற்கும். ஜாக்கிரதை. ஐயோ வேணாம்பா, இனிமே நாங்க உங்க பக்கமே வரல. ஆமாப்பா, எங்களை விட்டுருங்க. என்னடா பாவம் பொழைச்சி போட்டோன்னு ஒரு தடவை மன்னிச்சு விட்டுடலாமா? அது எப்படி? மன்னிப்பு உன் அகராதியிலேயே உனக்கு பிடிக்காத வார்த்தையாச்சே. இல்லை டோனி, இந்த தொடர்நடிகளுக்கு அதுலேருந்து ஒரு வாட்டி விதிவிலக்கு கொடுத்துடலாமேன்னு பார்த்தேன். முடியாது கதிரு, இவங்க பண்ண வேலைக்கு குறைஞ்சபட்ச தண்டனை ஏதாவது கொடுத்தே ஆகணும். அப்படிங்கிற? ஆமாங்க. அப்போ நம்ம வழக்கமான தண்டனையை கொடுத்துட வேண்டியதுதான். கதிரே வரலாம் கதிரே.
மச்சி நீ என் கண்ணுக்கு ரெண்டு ரெண்டா தெரியலடா. மாமா என் கண்ணுக்கு நீ 4 நாளா தெரியல. இப்போ இந்த நிலைமையில மேனேஜ்மெண்ட்ல போய் எப்படிடா துப்பு கொடுக்குறது? அப்படியே நம்ம மூஞ்சில துப்ப மாட்டாங்க. துப்புறதா? அப்படியே நம்ம மூஞ்சில அப்பிடுவானுங்க. இப்போ என்ன மாமா பண்றது? பேசாம யாருக்கும் தெரியாம மொட்டை மாடியில போய் மட்டி ஆயிடலாம் வா. என் ஃப்ரெண்டோட தம்பி ஒருத்தன் இன்ஸ்டால்மெண்ட்ல துணி வியாபாரம் பண்றான். மாசத்துக்கு 100 ரூபாய் கொடுத்தா ஒரு பேண்ட் 2 ஷர்ட் தருவான். அதை வாங்கி கொடுத்தா நீங்க போட்டுப்பீங்கல்ல? செல்வி. அப்பா. கிளம்பிட்டியாமா? ஆமாப்பா. நான் அந்த பக்கம் தான் போறேன். நான் வேணா உன் இன்ஸ்டியூட் வரைக்கும் துணைக்கு வரவா? என்னப்பா, நான் தினமும் தனியா தானே போயிட்டு இருக்கேன். இல்லம்மா, நீ படிக்கிற இடத்துல ஏதோ பிரச்சனை போய்கிட்டு இருக்குல்ல. ஊரெல்லாம் வேற அதே பேச்சா இருக்கு. உண்மையை சொல்லணும்னா உன்னைய வெளியே அனுப்பவே எனக்கு பிடிக்கலம்மா. என்ன பண்றது, நீ படிக்கணும்னு ஆசைப்படுறாங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் வேற வழி இல்லாம சும்மா இருக்கேன். அப்பா, நான் தான் அன்னைக்கே உங்ககிட்ட தெளிவா சொல்லிட்டேன்ல, நீங்க பயப்படுற மாதிரி அங்க எதுவும் நடக்கலப்பா. இல்லம்மா, 4 பேர் ஏதேதோ பேசும்போது நெஞ்சு பதறுதுல்ல. பயப்படாதீங்கப்பா, எங்க இன்ஸ்டியூட்ல இப்போ ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. இனிமே அந்த மாதிரி எதுவும் நடக்காது, நீங்க கவலைப்படாதீங்க. அப்புறம் நீ இன்ஸ்டியூட் போயிட்டு வர்ற வழியில பொறுக்கி பசங்க யாராவது உன் பின்னாடி வந்து கலாட்டா பண்றாங்களாமா? எதுக்குப்பா இப்படி நீங்களே ஏதேதோ கற்பனை பண்ணி என்னென்னமோ பேசுறீங்க? மாமா உங்ககிட்ட மறுபடியும் வந்து ஏதாவது சொல்லுச்சா? அவன் எதுவும் சொல்லலம்மா, நானாத்தான் கேட்குறேன். நாங்கள் கவலைப்படக்கூடாது, பதட்டமாயிடக்கூடாதுன்னு நினச்சி நீ என்கிட்ட எதுவும் மறைக்கலையே. அப்பா, நான் உங்க பொண்ணுப்பா. உங்ககிட்ட இது வரைக்கும் நான் எந்த விஷயத்தையாவது மறைச்சிருக்கேனா? ஏன் திடீர்னு இந்த மாதிரி கேக்குறீங்க? ஒன்றும் இல்லைம்மா, நீ ராத்திரி தூங்கும்போது ஏதேதோ புலம்பிக்கிட்டு இருந்த, அதான். கனவு ஏதாவது கண்டிருப்பேன்பா. கனவுதான், ஆனா எப்படி பயந்து புலம்பிக்கிட்டு இருந்த தெரியுமா? என்னப்பா சொல்றீங்க? ஆமாம்மா, உன் கனவுல யாரோ பார்த்து நீயே இங்க வந்த, போயிருன்னு பதட்டமா திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருந்த. ஐயோ, சந்தோஷ் தான் நேத்து கனவுல வந்தான். அப்பா வேற கேட்டிருக்காரு. வேற ஏதாவது நான் உளறிட்டனோ? செல்வி, அப்பா, பொண்ணுங்களை பெத்த ஒவ்வொருத்தரும் அவளை நல்லபடியா கட்டி கொடுக்கணுமேன்னு எவ்வளவோ பயத்தை நெஞ்சில வச்சுக்கிட்டு அவஸ்தைப்படுறாங்கன்னு உனக்கு தெரியாதுமா. இப்ப எல்லாம் ஒரு பொண்ணு ரோட்ல சும்மா நடந்தாலே எவ்வளோ பிரச்சனை பின்னாடி வருது. காலம் கெட்டு போய் கிடக்குதுமா. நல்லா இருக்கிற பொண்ணுங்களையே சில பொறுக்கி பசங்க சுலபமா ஏமாத்திடுறாங்க. ஆண்டவன் உன் கண்ணை வேற பறிச்சுட்டானா? அதான். ஏன்பா கவலைப்படுறீங்க? கண்ணு போனா என்ன, என்னால என்ன ஜாக்கிரதையா பாத்துக்க முடியும். யாரும் என்ன நெருங்க முடியாதுப்பா. அது தெரியுமா, உன் பின்னாடியே சுத்தி சுத்தி வர்ற உன் சொந்த மாமனவே நீ விரட்டி அடிக்கிற. முன்ன பின்ன தெரியாதவெல்லாம் உன்கிட்ட வாலாட்ட முடியுமா? ஆனா என்னதான் இருந்தாலும்
உள்ளுக்குள்ள கொஞ்சம் பயமாத்தமா இருக்கு. எங்க இன்ஸ்டியூட் போறவள நிக்க வச்சு காலங்காத்தால உங்க ராமாயணத்தை ஆரம்பிச்சிட்டீங்களா? நீ கிளம்படி, அவருக்கு வேற வேலையே இல்ல. ராத்திரி எல்லாம் தூங்காம உன்னை பத்தியே தான் என்கிட்ட புலம்பிட்டு இருந்தாரு. இப்போ உன்கிட்டயே புலம்ப ஆரம்பிச்சிட்டாரா? ஏய் சும்மா இரு. நான் என் பொண்ணுகிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். நான் ஏதாவது சொல்றேன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்குன்னு அதுக்கு தெரியும். ஏமா செல்வி, நான் எதுக்கு சொல்றேன்னு உனக்கு புரியுதுல? ஆமாப்பா. கேட்டியா? ஆமா, புரியலன்னு சொன்னா இந்த ராமாயணம் போதாதுன்னு உங்க மகாபாரதத்தை ஆரம்பிச்சிருவீங்க. ஏய் நீ கிளம்படி. அவ கிடக்குறாமா. செல்வி, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியுமா. உன்னை மீறி எதுவும் நடந்துடாதுன்னு சொல்றிய, அந்த தெளிவு எப்போ உன்கிட்ட இருக்கணும். அதையும் தாண்டி உன்கிட்ட யாராவது பேச்சு கொடுத்து அதை நீ உண்மைன்னு நம்பி ஏமாந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் இவ்வளவு தூரம் உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். நல்லா படிச்ச பொண்ணுன்னு பேர் வாங்குறத விட நல்ல பொண்ணுன்னு பேர் வாங்குறதாமா கஷ்டம். பெத்தவங்களுக்கு அவளோட குணத்தால கிடைக்கிற கௌரவம் தாம்மா முக்கியம். சரிம்மா, விட்டா நான் பேசிக்கிட்டே இருப்பேன். நீ கிளம்பு. சுமதி, கரண்ட் அட்டை எங்க வச்சிருக்க? அந்த ஷெல்ஃப்ல வச்சிருக்கேங்க. சரி சரி, நான் எடுத்துக்கிறேன். என்ன சந்தோஷ்? என் ரூம்ல இருந்த ஸ்வெட்டரை காணோம். பாத்தியா? இல்ல, எது அந்த ப்ளூ கலர் ஸ்வெட்டரா? லெஃப்ட் சைடுல கூட ஒரு சிம்பிள் போட்டிருக்கோம். அது வாஷ் பண்ண போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏ லைட்டா குளிருது. எனக்கும் தான் குளிருது. ஆமா, இப்ப நீ எங்க கிளம்பிட்ட? இன்ஸ்டிடியூட்டுக்கு தான். புயல் வருதுன்னு 3 நாளா ஸ்கூல் காலேஜஸ்லாம் லீவுன்னு ஃபிளாஷ் நியூஸ்ல போட்டுட்டு இருக்காங்க. நீ என்னடானா தோல்ல பேக் மாட்டிட்டு கிளம்பிட்ட? எங்க இன்ஸ்டிடியூட்டை பொறுத்த வரைக்கும் யாரும் வரணும்லாம் கம்பல்ஷன் கிடையாது. விருப்பம் இருக்கிறவங்க வரலாம், இல்லாதவங்க லீவ் எடுத்துக்கலாம். அப்புறம் என்ன, இன்னைக்கு ஒரு லீவை போட்டுரு. லீவை போட்டு ஜாலியா பேசிட்டு இருக்கலாம். உன் டைம் பாஸுக்கு நான் ஒரு நாள் இன்ஸ்டிடியூட் கட் பண்ணுமா? ப்ளீஸ் சந்தோஷ், ரொம்ப போர் அடிக்குது. ஒவ்வொரு நாளும் எங்கள் இன்ஸ்டியூட்டில் எவ்வளோ விஷயம் கற்றுக் கொடுக்குறாங்கன்னு தெரியுமா? ஒரு கிளாஸை மிஸ் பண்ணால் கூட லைஃப்பில் கற்றுக்க வேண்டிய ஒரு நல்ல விஷயத்த மிஸ் பண்ண மாதிரி ஆயிடும். அப்படி அங்க என்னதான் கற்றுக் கொடுக்குறாங்க? எல்லாமே கற்றுக் கொடுக்குறாங்க. எல்லாமேனா லவ் பண்ண கூட கத்து தருவாங்களா? அதெல்லாம் யாராவது கற்றுத் தருவாங்களா? யார் சொன்னது? நம்ம ஊரை தவிர மத்த எல்லா கண்ட்ரிலயும் லவ் எஜுகேஷன் இருக்கு. ஏய், சும்மா எல்லாம் சொல்லாத. சும்மா இல்ல சந்தோஷ், நிஜமா தான் சொல்றேன். கனடா போனப்பா அங்க பார்த்து அசந்து போயிட்டேன். லவ் சொல்லித்தர அங்க எத்தனை இன்ஸ்டிடியூட் இருக்கு தெரியுமா? வெப்சைட் ஓபன் பண்ணி பார்த்தா தெரியும். அங்கெல்லாம் லவ்க்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தராங்க. லவ் எல்லாம் கற்றுக் கொடுத்தா வரும், அதெல்லாம் தானா வந்தாதான் நல்லா இருக்கும். பாரா சந்தோஷ் பின்ற. அதானே உண்மை. ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் லவ் எஜுகேஷன் இருக்கலாம், ஆனால் லவ்வுக்கு பேர் போனது நம்ம ஊர் தானே. தாஜ்மஹால் மாதிரி ஒரு காதல் சின்னத்தை வேற எந்த ஊர்ல பார்க்க முடியும்? லவ்வுக்காக உயிரை விடுறதுல நம்ம ஆளுங்க தானே ஃபர்ஸ்டே. சந்தோஷ், இது நீயா? என்னால நம்பவே முடியல. இப்பெல்லாம் என்னன்னே தெரியல மாயா. லவ் சாங்ஸ் பிடிக்குது, லவ் பேர்ட்ஸ் பிடிக்குது, லவ்வை பத்தி பேசினாலே பிடிக்குது. இவ்வளோ நாள் சந்தோஷ் சுப்பிரமணியமா இருந்த நீ இப்பதான் சந்தோஷ் நாராயணனா மாறி இருக்க. எப்படி சொல்ற? நைட் எல்லாம் நீ உன் கீபோர்ட்ல குக்கு டியூனை போட்டு வாசிச்சு தள்ளுற, அது என் பெட்ரூம் வரைக்கும் கேக்குது. கேட்டுச்சா? கேட்டுச்சாவா? நான்லாம் அடிக்கிற மழையில நனைறனோ இல்லையோ, உன் இசை மழையில தினமும் சொட்ட சொட்ட நனைறேன்.
சர்வன் மேட்ல ஆரம்பிச்சு என் மம்மி டாடி வரைக்கும் ஒரே கொஞ்சல்ஸ் தான் போ. அங்கிள் ஆண்டி கூடவா என் மியூசிக்கை கேட்குறாங்க? வழக்கமா வீட்டுக்கு வந்ததும் 2 பெக்க போட்டு தூங்குற டாடி இப்பெல்லாம் நீ வாசிக்க ஆரம்பிச்சதும் என் மம்மி கிட்ட போய் மூன்லைட் டின்னர் போலாமான்னு கேக்குறாருன்னா பாத்துக்கோயேன். லவ் ஒரு மேஜிக் தான் இல்ல? அது வந்துட்டா கொஞ்சம் லூஸ் மாதிரி தான் ஆயிடுவாங்க போல. சாதாரண லூஸ் இல்ல சந்தோஷ், மரக்கலண்ட லூஸ் மாதிரி ஆயிடுவாங்க. சரி, நீ எப்படி லூஸ் ஆயிட்டியா இல்லையா? எனக்கு மரக்கலண்டு பல வருஷம் ஆச்சு. உனக்கு? இப்பதான் ரீசெண்டா. தெரியும் தெரியும், உருன்னு உருமிட்டு இருந்த நீ இப்பதான் ஊலாலால பாட ஆரம்பிச்சிட்டியே. சந்தோஷ், நீ மட்டும் இங்க வீட்ல இருக்கேன்னு சொல்ல உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் லெசன் எடுக்கிறேன். என்ன லெசன்? லவ் லெசன் தான். அதான் சொன்னேனே மாயா, இதெல்லாம் கத்து கொடுத்து வரக்கூடாது, தானா வரணும். ஓ, நீ அப்படி வரியா? வா வா, எப்படியோ நீ என் ரூட்டுக்கு வந்தா சரி. மாயா, ஆ? நான் கிளம்புறேன்.